சின்ன பசங்களை வச்சிருக்கிறனால எங்களுக்கு வந்து இது நல்லா இருக்கு ட்ராவல் பண்ண. இன்னொன்று மெயினாக என்னென்னா, நாங்கள் ரூம் வச்ச ஆர்வி வாங்கலை. இந்த வந்து கார் பார்க்கிங் ஏரியாலையும் எங்களோட ஆர்வியை பார்க் பண்ணிடலாம். அதனால எங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. இதை வந்து நாங்கள் காருக்கு பதிலாக ஒரு 8 சீட்டருக்கு பதிலாக வந்து நாங்கள் வந்து கேரவன் எடுத்துகிட்டு நாங்கள் போகிறோம். ஸோ இந்த ஸ்டேஜில் குழந்தைங்க இருக்கும்போது நம்ம எடுத்து போகிறது வந்து நல்லா இருக்குது. அந்த பிள்ளைங்களுக்கும் வந்து ட்ராவல் பண்ணுறது வந்து கஷ்டமாக தெரியாது. ஏன்னா டிவி இருக்கும். இப்போ இருக்கிற பிள்ளைங்கள்லாம் வந்து போர் அடிக்குதுன்னு தானே சொல்லுவாங்க. ஸோ ட்ராவல் பண்ணும்போது வந்து ஆர்வியில் போகும்போது இந்த வேர்டை நம்ம அதிகமாக கேட்க மாட்டோம். ஏன்னா மாற்றி மாற்றி டிவி பார்த்துட்டு வருவாங்க. சொந்தமாக இருக்கிறவங்க தான் கேரவன் நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு இல்லை. யூஎஸில் இருக்கிறவங்க வந்து க்ரூஸ் அமெரிக்கா அப்படின்ற வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் கேரவன்லாம் புக் பண்ணிக்கலாம். நீங்கள் வாங்கணும்னு ஐடியா இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு 2-3 ட்ராவல் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து முடிவு பண்ணிக்கலாம். ஸோ அந்த டே வந்து கேம்ப் கிரவுண்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு பாம்பஜி மசாலா இருந்துச்சு முத நாள் செஞ்சது, அதையே எடுத்து சூடு பண்ணி சாப்பிட்டுட்டு ஒரு நல்ல மூவி ஒன்று போட்டு பார்த்துட்டு அப்படியே தூங்கியாச்சு. அன்னைக்கு பார்த்த மூவி வித் லவ் அப்படின்ற மூவி பார்த்தோம். அதில் வர்ற ஸ்கூல் வந்து என்னோட ஹஸ்பண்ட் படித்த ஸ்கூல்னு சொல்லி அந்த கதையெல்லாம் பேசிகிட்டு இருந்தோம். டைனிங் சோஃபா ரெண்டையுமே கன்வெர்ட் பண்ணி நம்ம படுத்துக்கலாம். நான் வந்து அன்னைக்கு கீழே படுத்துக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அதனால வந்து சோஃபா வந்து நாங்கள் கன்வெர்ட் பண்ணல. சோஃபாவில் வந்து என்னோட பெரிய பையன் படுத்துட்டான், நான் கீழே படுத்துட்டேன். என்னோட சின்ன பையனும் ஹஸ்பண்டும் டைனிங் ஏரியாவில் வந்து கன்வெர்ட் பண்ணிட்டு படுத்துட்டாங்க. எங்கள் டே வந்து அன்னைக்கு இப்படி தான் முடிஞ்சு. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.